வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஷேடோ எப்படி கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் A4 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஸ்கொயராக இருந்தால் போதும். ஸோ C கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துட்டு வித் ஹைட் ரெசல்யூஷன் இருக்குல்ல, இதில் வந்து 1:1 ஸ்கொயர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக கிராப் ஆகிடும். தென் இந்த டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் வந்துடும். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி லைட்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆல்ரெடி இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ட்ராக் பண்ணி போட்டனால ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் டூப்ளிகேட் பண்ணணும் டாப்பில், அதுதான் நம்மளோட இமேஜ். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஷேடோ. ஸோ நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், ஷேடோன்னு கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இது இமேஜ், நம்மளோட இமேஜ் இது. ஸோ இப்போ இந்த ஷேடோ லேயர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நாம் 2 ஷேடோ கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காசியன் பிளர், அடுத்து பாத் பிளர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இமேஜ், அந்த இமேஜை Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா ட்ராப் ஷேடோ _ டெமோன்னு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்க எல்லா இமேஜையும் ஹைட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். FXல போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஆங்கிளை வந்து ஸோ லைட் இங்கேருந்து வர மாதிரி இப்படி வர மாதிரி வச்சுக்கலாம், ஆர் இப்படி சைடில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆங்கிளை வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு பிளர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம டெமோ தான், ஜஸ்ட் எப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் கடைசியாக, அதுக்காக தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளோட இந்த இமேஜை அந்த ஷேடோவை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளர்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஷேடோவை நம்ம மூவ் பண்ணணும். ஷேடோ லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு 2 டைம்ஸ் லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அகைன் இன்னொரு 2 டைம்ஸ், ஸோ 4 டைம் லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரோ ஒரு 2 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்டில் 4 டைம்ஸ், கீழே 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு காசியன் பிளர் கொடுக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நம்ம மூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஷேடோ இந்தளவு நமக்கு சைடில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம மூவ் பண்ணாமல் கொடுத்தா இந்த பாட்டிலுக்கு சைடில் லைட்டாக தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம மூவ் பண்ணி ஷேடோ கொடுக்கணும். ஸோ இப்போ பேசிக்கான ஷேடோ கொடுத்தாச்சு. நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஏன் வைக்கணும்னு சொல்லியிருந்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக ஆட் ஆகிட்டே வரும். நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறோமோ ஃபில்டரில், ஸோ அது எல்லாமே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்றது கீழே ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் அந்த காசியன் பிளரோட ஒப்பாசிட்டியை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ காசியன் பிளருக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட ஒப்பாசிட்டி மோட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் பாத் பிளர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காசியன் பிளர் முடிச்சிட்டோம். இப்போ பாத் பிளர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும்போது லைட்டாக இங்கிட்டு இருந்து இப்படி வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷனில் லைட்டு போகுது, இங்கேருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த பாத் பிளரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரியர் சிங்க் ஃப்ளாஷ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் பிளர் இல்லாமல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து நல்லா டார்க்காக இருக்கும், போக போக அப்படியே லைட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால ஸ்பீடை உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 185 வச்சுக்கிறேன். அடுத்து டேப்பர் அப்படின்றத 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதனால ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ டேப்பரை ஒரு 20 கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆனதை ரெடியூஸ் பண்ணி மைல்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் டேப்பர். இந்த சென்டர்ட் பிளர் அதெல்லாம் ஆன் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அடுத்து இந்த எண்டு பாயிண்ட் ஸ்பீட் இருக்குல்ல, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலரில் ஏரோ காமிக்குது இல்லை, ஸோ அதுதான் இவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படின்றத காமிக்குது. குறைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் ஒரு 130 கிட்ட வச்சுக்கிறேன். நம்ம டூப்ளிகேட் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இந்த ஷேடோவில் அப்ளை ஆகுது பார்த்தீங்களா. பட் போக போக அப்படியே மைல்டாயிரும். ஸோ எல்லா இடத்துக்குமே இப்போ இந்த இடத்துக்கு இந்த இடம் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் கீழே இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பிளர் கேலரின்னு இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் இந்த பிளர் கேலரி பேனல் ஓப்பன் ஆகும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எடிட்டபிளாக இருக்குது இப்போ நமக்கு. இப்போ ஷேடோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ அதோட ஃபில் இருக்குல்ல, இந்த ஷேடோ லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை கிளிக் பண்ணி பிகாஸ் இது ஃபுல்லாகவே ஷேடோ லேயராக இப்போ மாற்றிட்டோம் நம்ம.
மெயின் இமேஜை ஹைட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக இந்த ஷேடோ மட்டும்தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஷேடோ லேயரோட ஒப்பாசிட்டியில் ஃபில்லை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைல்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரெடியூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 90% கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ட்ராப் ஷேடோ அண்ட் ட்ராப் ஷேடோ ஹைட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ட்ராப் ஷேடோ ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு நார்மலான ஒரு பிளாக் ஷேடோ மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு தெரியும். அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ கிளிக் பண்ணி, ஸோ பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு ஐ கிளிக் பண்ணி இந்த சோப்போட கலரை பிக் பண்ணிக்கிறேன். தென் டாப்பில் இந்த மாதிரி லைட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷேடோவோட ஃபில் இன்னும் கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ப்ராடக்ட்டை வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ், InDesign டியூட்டோரியல்ஸ், Illustrator டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.